என்னை பின்பற்றி வா. You follow me. என்னை பின்பற்றி. You follow me. ஜபத்தை கேட்கும் எங்கள் தேவா, கிருபை பெரிதல்லோ. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை நான் உங்களுக்காய் வாசிக்கின்றேன். பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே வந்திருந்தார்கள். நாம் ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த மாதத்திலும் பெந்தேகோஸ்தே அனுபவத்தை பற்றி நாங்கள் அறிந்து கொள்ள தேவரீர் நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த நல்ல வாய்ப்பிற்காக, சூழ்நிலைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் பெந்தேகோஸ்தே நாளை பற்றினதான ஆவியானவர் எங்களுக்கு எழுதி வைத்திருக்கிற இந்த வேத வசனத்தினுடைய உண்மைத்துவங்களை நாங்கள் ஆராய்ந்து பார்க்க நீர் எங்களுக்கு பாராட்டின கிருபைக்காய் நன்றி செலுத்துகின்றோம். தேவரீர் இந்த நாளிலும் பெந்தேகோஸ்தே அனுபவத்தை பற்றின காரியங்களை நாங்கள் விளங்கிக் கொள்ள, புரிந்து கொள்ள நீர் எங்களோடு கூட பேசுவீராக. எங்கள் மத்தியில் நீர் அசைவாடுவீராக. எங்களுக்காக நீர் எந்த கிருபைகளை வைத்திருக்கிறீரோ அதை இந்த நாளிலும் நாங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் நீர் இரக்கம் செய்யும்படி உங்களுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீரே எங்களை நடத்தும், எங்களோடு பேசும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் பெந்தேகோஸ்தே நாள் என்று வருகின்ற இந்த பெந்தேகோஸ்தே நாளை பற்றின சில அனுபவங்களை நாம் இந்த நாட்களிலே வாசித்து வருகிறோம், ஆராய்ந்து வருகிறோம். எந்த அளவிற்கு இந்த காலங்களிலே நாம் இதை விளங்கிக் கொள்ள முடியுமோ அந்த அளவிற்கு நாம் அதை கவனிப்போம், ஆராய்ந்து பார்ப்போம். இன்னும் வருகிற நாட்களிலே கர்த்தர் இதை பற்றின இன்னும் அதிகமான காரியங்களை நமக்கு போதிப்பாராக. பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது, இந்த பெந்தேகோஸ்தே நாள் என்பதை பற்றி நீங்கள் பழைய ஏற்பாட்டு காலத்தில் லேவியராகமம் 23ஆவது அதிகாரத்தினுடைய 10வது வசனத்திலிருந்து 21வது வசனம் வரையிலும் நீங்கள் வாசிப்பீர்களானால், இந்த பெந்தேகோஸ்தே நாள் என்பது பழைய ஏற்பாட்டு காலத்திலே அறுப்பின் பண்டிகையாக அல்லது புதிய போஜன பலியை படைக்கும் ஒரு பண்டிகையாக கொண்டாடப்படுகின்ற ஒரு கொண்டாடுதலாய் சொல்லப்படுகின்றது. இந்த போஜன பலி அல்லது அறுப்பின் பண்டிகையை எப்படி கொண்டாட வேண்டும் என்கின்ற ஒரு முறையை வேதம் பழைய ஏற்பாட்டு காலத்திலே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லப்பட்டது. நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னதை போல இஸ்ரவேல் ஜனங்களுக்கு 7 விதமான முக்கியமான பண்டிகைகள் உண்டு. அதிலே இந்த பெந்தேகோஸ்தே பண்டிகை என்பது, அறுப்பின் பண்டிகை என்பது மிக முக்கியமான ஒரு பண்டிகையாய் ஆசரிக்கப்படுகின்ற ஒரு பண்டிகை. இந்த பழைய ஏற்பாட்டு காலத்தினுடைய பண்டிகையினுடைய செயல்முறையும் புதிய ஏற்பாட்டு காலத்திலே கிறிஸ்து அதை தம்முடைய சரீரத்திலே நிறைவேற்றின முறையும், அவர் நிறைவேற்றினபடியினாலே அதனுடைய ஆவிக்குரிய செயல்முறைகள் என்ன என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்கும்படியாக தான் இன்றைக்கு இந்த பெந்தேகோஸ்தே என்கின்ற இந்த நாளை குறித்ததான ஒரு வார்த்தையை நாம் எடுத்துக்கொண்டோம். நீங்கள் பழைய ஏற்பாட்டு காலத்திலே அறுப்பின் பண்டிகை என்று சொல்லும் பொழுது, அறுப்பின் பண்டிகை என்று சொல்லும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுடைய வெள்ளாண்மையிலே அவர்கள் விதைத்து அதனுடைய பலனை அறுக்கின்ற அந்த அறுப்பினுடைய காலங்களிலே ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு செயல்முறை அல்லது ஒரு கட்டளையை கொடுக்கின்றார். என்ன கட்டளையை கொடுக்கிறார் என்று சொன்னால், நீங்கள் எகிப்திலே இருக்கும் பொழுது அந்நியரிடத்திலே அவர்கள் உங்களுக்கு விதைகளையும் தானியத்தையும் கொடுத்து அவர்கள் உங்களை ஆளுகை செய்து அதிலும் சில நாட்கள் நீங்கள் சாப்பிடாமலும் நீங்கள் கஷ்டத்தின் மத்தியிலும் போனீர்கள். இந்த அடிமைத்தனத்திலிருந்து நான் உங்களை விடுதலையாக்கி கொண்டு வந்தேன். விடுதலையாக்கி கொண்டு வரும் பொழுது ஏறக்குறைய 40 வருடங்கள் நீங்கள் வனாந்தரத்தில் வரும் பொழுது நீங்கள் விதைக்கவும் இல்லை, நீங்கள் அறுவடையும் செய்யவில்லை, நீங்கள் பிரயாசப்படவும் இல்லை. நான் உங்களுக்கு அந்தந்த நாளுக்குரிய ஆகாரத்தை நான் உங்களுக்கு கொடுத்தேன். வானத்திலிருந்து மன்னாவையும் காடையையும் தண்ணீர்களையும் எல்லாவற்றிலும் உங்களுக்கு குறை இல்லாமல் நான் கொடுத்தேன். அது மாத்திரமல்லாதபடிக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து கானான் தேசத்திற்குள்ளே வந்த பின்பு அவர்கள் தங்களுடைய நிலங்களிலே விதைத்து அந்த விதையினுடைய பலனை அவர்கள் பெற்றுக்கொள்ளுகிற மட்டுமாய் அவர்களுக்கு மன்னா கொடுக்கப்பட்டது என்று வசனம் சொல்லுகிறது. அப்போ உள்ளே வந்து விட்டார்கள், பிரவேசித்து விட்டார்கள், வாக்குத்தத்தத்தை அடைந்து விட்டார்கள். இனிமேல் நீங்கள் செய்யுங்கப்பா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அவர்களை விட்டு விடவில்லை. அவர்கள் அதை விதைத்து அந்த பலனை எடுக்கிற வரையிலும் கர்த்தர் அவர்களை போஷித்தார். இப்போ பலனை எடுக்கிறவர்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிற ஒரு கட்டளை என்னவென்றால், நீங்கள் உங்களுடைய அரிக்கட்டுகளை நீங்கள் அறுக்க துவங்குகிற முதலாவது அரிக்கட்டை நீங்கள் கொண்டு வந்து ஆசாரியனுடைய கரத்திலே கொடுக்க வேண்டும். ஆசாரியன் அதை தேவனுக்கு முன்பாக ஒரு அசைவாட்டும் பலியாய் அதை காண்பிக்க வேண்டும்.
இந்த அசைவாட்டும் பலியை செலுத்தின அந்த நாளிலிருந்து 7 வாரங்கள், அதாவது 49 நாட்கள் கடந்து 50வது நாள் வரும் பொழுது நீங்கள் உங்கள் வெள்ளாண்மையிலே அறுத்தும் தீர்ந்த எல்லாவற்றினுடைய பலன்களிலும் ஒரு சிறப்பான ஒரு பலனை கொண்டு வந்து கர்த்தருக்கு நீங்கள் செலுத்த வேண்டும். எப்படி செலுத்த வேண்டும் என்று சொன்னால், அந்த புதிய பலன்களிலிருந்து ஒரு பங்கை எடுத்து அதை தேவனுக்கு போஜன பலியாய் செலுத்தத்தக்கதாய் புதிய அப்பங்களை செய்து அதை கர்த்தருடைய சமூகத்தில் கொண்டு வந்து படைக்க வேண்டும் என்று ஆண்டவர் அவர்களுக்கு கட்டளை கொடுக்கின்றார். ஆகையினாலே தான் இது அறுப்பின் பண்டிகை என்றும், இது முதல் அல்லது புதிய போஜனத்தை செலுத்துகிற ஒரு பண்டிகை என்றும் பழைய ஏற்பாட்டு காலத்திலே சொல்லப்படுகின்றது. இதை கர்த்தருடைய சமூகத்திலே செலுத்தி அவர்களும் அவருடைய பிள்ளைகளும் தேவ சமூகத்திலே செலுத்த வேண்டிய மற்ற பலிகளையும் மற்ற காரியங்களையும் செலுத்தி பலியிட்டு அவர்கள் புசித்து குடித்து சந்தோஷப்பட்டு தேவ சமூகத்திலே அவர்கள் தங்கியிருக்க வேண்டும் என்று தேவன் பழைய ஏற்பாட்டு காலத்திலே இதை ஒரு பண்டிகையாய் நீங்கள் செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் அவர்களுக்கு எழுத்தின் பிரகாரமாகவே ஒரு பண்டிகையாகவே கொண்டாடும்படியாய் செய்தார். புதிய ஏற்பாட்டு காலத்திற்கு வரும் பொழுது இந்த பழைய ஏற்பாட்டு காலத்தினுடைய முறைகள் எல்லாம் பின்பற்றப்பட்டது தான். ஆனால் இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாட்டு காலத்திலே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மாத்திரமல்ல புறஜாதியாருக்கும் இந்த ரட்சிப்பு கொடுக்கப்படும் என்று சொல்லும் பொழுது புறஜாதியாராய் இருக்கிறவர்கள் இந்த முறைமையை பின்பற்ற முடியாது. ஆகையினாலே இதற்குள்ளே அவர்களும் காணப்படுவதற்கு, இந்த இஸ்ரவேலின் சந்ததிக்குள்ளே அவர்களும் தேவனை ஆராதிக்கிறவர்கள் என்பதற்கு அடையாளமாக இயேசு இந்த பண்டிகையை தம்முடைய சரீரத்தில் அதை நிறைவேற்றினார். எப்படி என்று சொன்னால், ஒரு அரிக்கட்டு எப்படி அறுக்கப்படுகின்றதோ அதே போல பூமியிலே விளைந்து வருகின்ற ஒரு நெற்கதிர்களை அவர்கள் அறுக்கிறதை போல இயேசு கிறிஸ்து தம்முடைய சரீரத்தை, தம்முடைய ஜீவனை இந்த உலகத்திலே நமக்காக அறுப்புண்டு போனவராய் என்று ஏசாயா 53ஆம் அதிகாரத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. அறுப்புண்டு போகத்தக்கதாய் அவர் தம்மை ஒப்பு கொடுத்தார். ஒப்பு கொடுத்தது மாத்திரமல்ல, அவர் மரித்தார். மரித்தவர் 3வது நாளிலே உயிரோடு கூட எழுந்தார் என்று சொல்லப்படுகிறது. இந்த உயிர் தெழுதல் என்கின்ற ஒரு அடையாளத்திற்காக தான் பழைய ஏற்பாட்டு காலத்திலே அசைவாட்டும் பலியாய் அந்த கதிர்கட்டைகள் செலுத்தப்படுகிறது. இந்த கதிர்கட்டுகள் செலுத்தப்படுகின்ற அந்த 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 காரியமானது இயேசுவினுடைய உயிர்த்தெழுதலுக்கு அடையாளமாய் சொல்லப்படுகிறது. இந்த உயிர்த்தெழுதலுக்கு பின்பாக, அசைவாட்டும் பலிக்கு பின்பாக 50வது நாளிலே அவர்கள் தேவ சமூகத்திலே வந்து பண்டிகையாய் கொண்டாட வேண்டும் என்று சொல்லப்படுகிற அந்த பண்டிகையின் போது அவர்கள் செலுத்தப்படுகிற புதிய போஜன பலி என்று சொல்லப்படுகின்ற அந்த புதிய போஜன பலியின் அடையாளமாக இயேசு கிறிஸ்து இந்த பழைய சரீரத்தை ஒரு புதிய மனுஷனாய் மாற்றுவதற்கு தம்முடைய ஆவியாகிய பரிசுத்த ஆவியானவரை நமக்குள்ளே கொடுத்தார். அல்லேலூயா. பழையவை ஒழிந்தன, எல்லாம் புதிதாயின. அல்லேலூயா, அல்லேலூயா. இதை இயேசு தம்முடைய சரீரத்திலே நிறைவேற்றி அதை நம்முடைய சரீரத்திலே நிறைவாக்கி விட்டார். இப்போ நிறைவாக்கின பின்பும் இதை நாம் கொண்டாட வேண்டுமா என்று கேட்டால், இது கொண்டாடுவதற்காய் கொடுக்கப்பட்டதல்ல. புதிய ஏற்பாட்டு காலத்திலே இதை ஒரு அனுபவமாய் மாற்றி அனுபவிக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். எப்படி என்று சொன்னால், பழைய ஏற்பாட்டு காலத்திலே ஒரு போஜன பலியை செலுத்திவிட்டு அவர்கள் திரும்பமாய் அடுத்த வருஷத்தினுடைய வெள்ளாண்மைக்கு திரும்பமாய் வருவார்கள். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் என்பது அப்படி கிடையாது. ஒரு முறை நமக்கு கொடுக்கப்பட்டு பழைய காரியங்கள், பழைய பாவத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி நம்மை புதிய மனுஷனாய் மாற்றிவிட்டார் என்று சொன்னால், இந்த புதிய மனுஷனாய் மாற்றப்படுகிற இந்த அனுபவத்தை நாம் இன்னும் நமக்குள்ளே வளர்த்து கொள்ளுகிறவர்களாய், இன்னும் நமக்குள்ளே பெருக பண்ணுகிறவர்களாய், ஆவியானவருக்குள்ளே வளருகிற ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையாய் நமக்கு மாறுகிறது. இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையை நாம் எப்படி நடத்த வேண்டும், எப்படி நாம் அனுபவிக்க வேண்டும், எப்படி நாம் அதை விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக இயேசு பரிசுத்த ஆவியானவரை நமக்கு கொடுத்தது மாத்திரமல்ல, இந்த ஆவியானுடைய வழி நடத்துதல் என்னவென்று நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் புதிய ஏற்பாட்டு காலத்திலே பெந்தேகோஸ்தே என்கின்ற ஒரு நாளை நாம் கொண்டாடுகிறவர்களாய், அனுபவிக்கிறவர்களாய் இன்றைக்கு வந்திருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. பெந்தேகோஸ்தே என்பது ஒரு கொண்டாட்டம் அல்ல, அது ஒரு அனுபவம். இந்த அனுபவத்தை நாம் விளங்கிக் கொள்வதற்கு தான் வேதம் பல தரப்பட்ட வசனங்களை, வார்த்தைகளை அதில் சொல்லப்படுகிறது. அதிலிருந்து ஒரு 4 வார்த்தைகளை மாத்திரம் நாம் எடுத்து இந்த வார்த்தையிலிருந்து பெந்தேகோஸ்தே நாளினுடைய அனுபவம் என்ன என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்கின்றோம். இதே நேரத்தில் நான் இன்னொரு காரியத்தையும் சொல்கிறேன். பெந்தேகோஸ்தே என்னும் நாளிலே பரிசுத்த ஆவியானவர் இறங்கின பொழுதுதான்
சபை என்கின்ற ஒரு புதிய தோற்றத்தை ஆவியானவர் நமக்கு கொடுத்தார். சபை என்கின்ற ஒரு கூடி வருதலை ஏற்படுத்தப்பட்ட அல்லது பிறந்த நாள் என்று சொல்லப்பட்டால், அல்லது பெந்தேகோஸ்தே நாள் என்று சொல்லப்படுகிற, பெந்தேகோஸ்தே சபை என்று சொல்லப்படுகிற பெந்தேகோஸ்தே சபையினுடைய பிறப்பின் நாள் என்று சொல்லப்படுவதுதான் இந்த பெந்தேகோஸ்தே நாள். அல்லேலூயா. நீங்கள் 1ஆம் நூற்றாண்டு அல்லது இயேசு கிறிஸ்துவினுடைய பரம் ஏறுதலுக்கு பின்பாக 50வது நாளிலே பெந்தேகோஸ்தே என்னும் நாளிலே, பெந்தேகோஸ்தே என்று சொன்னால் கிரேக்க பதத்தில் 50 என்று அதற்கு பொருள். அந்த 50வது நாளிலே துவங்கப்பட்ட ஒரு சபைக்கு பேர் 50வது நாள் சபை என்பது தமிழிலே வரும். ஆனால் கிரேக்க பதத்தில் பெந்தேகோஸ்தே என்று வருகிறது. அதை பெந்தேகோஸ்தே சபை என்று நமக்கு வருகிறது. ஆகையினாலே இயேசு கிறிஸ்துவினுடைய பரமேறுதலுக்கு பின்பாக 50வது நாளிலே துவங்கப்பட்டது தான் பெந்தேகோஸ்தே சபை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் இயேசு கிறிஸ்துடைய பரமேறுதலுக்கு பின்பாக ஏறக்குறைய 306வது வருஷத்திலிருந்து 337வது வருஷம் வரையிலும் ரோமர்களால் ஆட்சி செய்யப்பட்டது. அந்த ரோம அரசாங்கத்திலே மன்னனாய் வந்த கான்ஸ்டன்டைன் என்று சொல்லப்படுகிற ஒரு மன்னன் ரட்சிக்கப்பட்டதினாலே அவன் மூலமாய் துவங்கப்பட்டு அவன் மூலமாய் உருவாக்கப்பட்ட ஒரு தேவனுடைய பிள்ளைகளுடைய ஒரு பகுதியாய் மாறினது தான் ரோமன் கேத்தலிசம் என்று சொல்லப்படுவது. இந்த ரோமன் கேத்தலிசம் என்று பிரிவதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், அந்த நாட்களிலே பெந்தேகோஸ்தே சபையிலே இருக்கிறவர்கள் எந்த அடையாளத்தையும் எந்த உருவத்தையும் வைத்து அவர்கள் வணங்கினது கிடையாது. பெந்தேகோஸ்தே சபை என்று சொன்னாலே கூடி வரவு, பரிசுத்த ஆவியானுடைய கிரியை, தேவனுடைய மகத்துவத்தை மற்றவர்களுக்கு அறிவிப்பது, இதுதான் பெந்தேகோஸ்தே சபையினுடைய அன்றைய செயல்பாடுகளாய் இருந்தது. ஆனால் இந்த கான்ஸ்டன்டைன் மன்னன் என்று சொல்லப்படுகிறவன் ரட்சிக்கப்பட்ட பொழுது, இயேசுவை அறிந்து கொண்ட பொழுது, அவருக்கு நடந்த ஒரு சூழ்நிலையிலே இயேசு அவரை காப்பாற்றினார் என்ற ஒரு காப்பாற்றுதல் அவருக்கு கிடைத்தவுடனே அவர் உடனே என்ன பண்ணார்னா, கிறிஸ்தவத்தை அந்த நாளிலே ரோம அரசாங்கத்தினுடைய ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு மதமாய் மாற்றினார். இந்த அங்கீகரிக்கப்பட்ட ஒரு மதமாய் மாற்றும் பொழுது ரோம அரசாங்கத்தையே கிறிஸ்தவ அரசாங்கமாய் மாற்றும்படிக்கு அவர் கட்டளையை பிறப்பித்து ஜனங்களுக்கு சில சலுகைகளை கொடுத்து, அந்த நாட்களிலே சலுகைகளை கொடுத்து எல்லாரும் கிறிஸ்தவத்தை தழுவ வேண்டும் என்பதற்காக சில வழிமுறைகளை உண்டாக்கினார். அப்படி உண்டாக்கி உள்ள வரும் பொழுது, இந்த கிறிஸ்தவத்துக்குள்ளே நாங்கள் வந்திருக்கிறோம், ஆனால் இதில் ஒரு சிலுவையும் கிடையாது, ஒரு சிலையும் கிடையாது, ஒரு சிலுவையும் சிலையும் இல்லாதபடிக்கு எப்படி நாங்கள் தெய்வத்தை வணங்குவது என்று சொல்லி கான்ஸ்டன்டைன் காலத்திலே உருவாக்கப்பட்ட சூழ்நிலை தான் சிலுவைகளும் அதே நேரத்தில் சிலைகளுமாய் பின்பு வந்தது. சிலைகள் என்று சொன்னாலே ஆர்சி, ரோமன் கேத்தலிசம் என்று நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். அப்படியானால் பெந்தேகோஸ்தே பிறந்ததற்கு 300 வருடங்கள் கழித்து தான் உங்களுக்கு ரோமன் கேத்தலிசம் என்பது கான்ஸ்டன்டைன் மன்னனால் உருவாக்கப்பட்டது வந்தது. நீங்கள் இதற்கு பின்பாக 1500வது வருஷங்களிலே நீங்கள் வாசிக்கும் பொழுது சரித்திரத்திலே சொல்லப்படுகிறது, லுத்தரன் என்கின்ற மார்ட்டின் லூத்தர் மூலமாக வேத வசனங்களை இந்த உலகத்திற்கு உண்மையான வசனங்களை கொடுக்க வேண்டும் என்று அவர் ஒரு போராட்டத்தை துவங்கி அதனால் அந்த காலங்களிலே அவர் ஒரு பெரிய வெற்றியை கண்டார். ஜனங்கள் மத்தியிலே உண்மையான வேதத்தினுடைய பகுதிகள் கிடைக்கப்பெற்றது. அதற்கு பின்பாக அவரை பின்பற்றி வந்தவர்கள் ஒரு சபையாய் கூடி வரும் பொழுது அதற்கு லுத்தரன் சபை என்ற ஒரு பெயர் 1500வது வருஷங்களிலே வந்தது. சரியாய் 1525 என்று சொல்லப்படுகின்றது. ஆனால் சரித்திரத்திலே சில வருஷங்கள் மாறுதல்கள் இருக்கும். ஆனாலும் 1500வது வருஷத்திலே நீங்கள் அதே 1500வது வருஷத்திலே நீங்கள் வாசிக்கும் பொழுது சரித்திரம் சொல்லுகின்றது, ஆங்கிலிக்கன் சர்ச் என்ற ஒரு ஆங்கிலிக்கன் சர்ச் என்று துவங்கப்பட்டது. நான் ஆங்கிலிக்கன் சர்ச்சை பற்றி இன்னொரு சம்பவத்தை நான் பின்பாக நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன். 5வதாக நீங்கள் 1600வது வருஷத்திலே நீங்கள் பேப்டிஸ்ட் சர்ச் என்பது பேப்டிஸ்ட் திருச்சபைகள் என்று சொல்லி பேப்டிஸ்ட் சர்ச் துவங்கப்பட்டது. பேப்டிஸ்ட் சர்ச் 1600வது வருஷத்தில் ஜான் ஸ்மித் என்று சொல்லப்படுகின்ற ஜான் ஸ்மித்தின் மூலமாய் துவங்கப்பட்டது. அதற்கு பின்பு நீங்கள் 6வது 1700வது வருஷங்களிலே நீங்கள் பார்க்கும் பொழுது மெத்தடிஸ்ட் சர்ச் என்று மெத்தடிஸ்ட் திருச்சபைகள் வந்தது. மெத்தடிஸ்ட் திருச்சபையை துவங்கினவர் அல்லது மெத்தடிஸ்ட் திருச்சபையினுடைய ஆரம்பம் யார் என்று சொன்னால் நமக்கு நன்றாய் தெரிந்த ஜான் வெஸ்லி என்று சொல்லப்படுகின்ற ஒரு தேவனுடைய மனுஷன் 1700வது வருஷத்திலே. கடைசியாக நாம் நன்றாய் தெரிந்திருக்கிற சிஎஸ்ஐ சபை என்று சொல்லப்படுகிற தென் இந்திய திருச்சபை என்று சொல்லப்படுவது 1947வது வருஷத்திலே தான் துவங்கப்பட்டது. அப்போது சபையினுடைய வரிசைகள் என்று சொல்லும் பொழுது பெந்தேகோஸ்தே சபை,
ஆர்சி சபை, லுத்தரன் சபை, ஆங்கிலிக்கன் சபை, பேப்டிஸ்ட் சபை, மெத்தடிஸ்ட் சபை, அதற்கு பின்பு 7வது சிஎஸ்ஐ சபை. இது இல்லாமல் உங்களுக்கு சின்ன சின்ன சபை பிரிவுகள் என்பது பல இடங்களிலே உண்டு. நான் எல்லாத்தையும் சொல்ல முடியாது. முக்கியமாக நமக்கு தெரிஞ்ச ஒரு 7 சபையை மாத்திரம்தான். பெந்தேகோஸ்தே சபை தான் இயேசு கிறிஸ்து பரம் ஏறின பின்பு 50வது நாளிலே துவங்கப்பட்டது. ஆனால் இதற்கு இடையிலே பெந்தேகோஸ்தே சபைகளுடைய சரித்திரம் என்பது இல்லாமலேயே நமக்கு போய்விட்டது. ஏன் இல்லாமலேயே போய்விட்டது என்று சொன்னால், இந்த ஆர்சியா இருந்தாலும் அல்லது சிஎஸ்ஐயா இருந்தாலும் இவர்கள் தங்களுக்கென்று என்ன பண்ணாங்கன்னா இடங்கள் நிலங்களை வாங்கி அவர்கள் தங்களுடைய காரியங்களை பெருக பண்ணினபடினாலே அவைகள் பெருகிற்று. ஆனால் பெந்தேகோஸ்தே சபையில் மாத்திரம் இந்த நிலம் வாங்கணும், வீடு வாங்கணும் அல்லது இடம் வாங்கணும் அப்படின்ற ஒரு நோக்கமே இல்லாதபடிக்கு கிறிஸ்துவை மாத்திரம் நோக்கமாய் வைத்து ஓடினார்கள். சில நேரங்களில் சரித்திரத்தில் பேசுகிறவங்க சொல்லுவாங்க, பெந்தேகோஸ்தே சபையில் இருக்கவங்க அன்னைக்கு மாத்திரம் உஷாராக இருந்திருந்தா இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற பாதி இடம் பெந்தேகோஸ்தே சபை இடமா இருக்கும். பாதி இடம் பெந்தேகோஸ்தே சபைக்காக இருந்துக்கும். ஆனால் பரலோகத்தில் ஒரு இடம் கூட யாருக்கும் கிடைச்சிருக்காது. ஏன் அப்படின்னா, அப்போஸ்தலனாகிய பவுல் இடம் வாங்கினதாக பைபிளில் இல்லை. பேதுரு இருந்த இடத்தை விட்டுட்டு தான் ஆண்டவரை பின்பற்றினார் அப்படின்ட்டு இருக்கு. அந்த காலத்திலே அவர்கள் எங்கெல்லாம் கூடினார்களோ அங்கெல்லாம் தேவனை ஆராதித்தார்கள். ஆனால் காலங்கள் மாற மாற என்ன ஆகுறதுனால், இந்த நாட்களிலே நாம் ஒரு வாடகை வீட்டிலோ ஒரு வாடகை இடத்திலோ நாம் இருக்க முடியாத ஒரு இக்கட்டு சூழ்நிலை. அவர்களுக்கு வேறொரு இக்கட்டு வந்தது, நமக்கு வேறொரு இக்கட்டு வருகிறது. ஆகையினாலே நமக்கு தேவையான ஒரு நிலத்தை, தேவையான ஒரு பகுதியை மாத்திரம் வாங்கி இன்றைக்கு ஆலயத்தை கட்டி நாம் ஆராதிக்கிறோம். ஆனாலும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கர்த்தருடைய வருகை சமீபமாக இருக்கிறது. அவர் வந்து விட்டார் என்று சொன்னால் இவைகளிலே ஒரு கல்லையும் ஒரு மண்ணையும் எடுத்துக்கொண்டு போகாமல் எல்லாவற்றையும் இந்த பூலோகத்திலே விட்டுட்டு தான் பரலோகம் போகணும். ஒரு தேவனுடைய ஆலயத்திற்காக இடத்தை வாங்கி தேவனுடைய ஆலயத்தை கட்டி அது தேவனுடைய ஆலயம் என்று பொதுப்படையாகவே அது வைக்கப்பட்டதே ஒழிய, மற்றபடி அது ஒரு மனுஷனுடைய தனிப்பட்ட காரியம் என்பது பெந்தேகோஸ்தே சபையிலே எனக்கு தெரிந்து நமக்கு கிடையாது. மற்றவர்களுக்கு இருக்கலாம், நமக்கு கிடையாது. அப்போது பெந்தேகோஸ்தே என்கின்ற ஒரு அனுபவம் என்பது இயேசு கிறிஸ்துவினுடைய பரமேறுதலினுடைய 50வது நாளிலிருந்து ஆரம்பிக்கப்பட்ட ஒரு அனுபவம். ஆனால் இது அனுபவமாய் நமக்குள்ளே இருக்கிறதை காலப்போக்கிலே அவர்கள் மறந்து 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 விட்டதினாலே இன்றைக்கு அந்த அனுபவத்தை பற்றி அறியாமலேயே நாம் போய்விட்டோம். அதை நாம் அறிந்து கொள்வதற்காக தான் இந்த நாட்களிலே அதை நாம் ஆராய்ந்து நாம் பார்க்கிறோம். நான் ஒரு 4 காரியங்களை நான் இந்த முதல் 3 வசனத்திலிருந்து நான் உங்களுக்கு சொன்னேன். முதலாவது, அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு, ஒருமனம் என்பது பெந்தேகோஸ்தேயினுடைய அனுபவமாய் சொல்லப்படுகின்றது. ஓர் இடத்திலே கூடினார்கள். கூடின ஓரிடத்திலே கூடுகிற ஒரு கூடுகை என்பது பெந்தேகோஸ்தே அனுபவத்தை சொல்லுகின்றது. அவர்களுக்கு வானத்திலிருந்து ஒரு முழக்கம் உண்டாயிற்று. அப்படியானால் பரலோகத்திலிருந்து தேவனுடைய சத்தத்தையும் தேவனுடைய வார்த்தையும் கேட்கிற ஒரு முழக்கம் என்ற ஒரு வார்த்தை வருகின்றது. அப்போ தேவனுடைய முழக்கத்தை பெற்றுக்கொண்ட ஒரு அனுபவம் தான் பெந்தேகோஸ்தே அனுபவம். ஒவ்வொருவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்தார். அதுதான் பெந்தேகோஸ்தே அனுபவம் என்று ஒரு 4 அனுபவங்களை பற்றி நான் உங்களுக்கு சொன்னேன். அதில் முதலாவது அனுபவத்தை கடந்த வாரத்திலே நாம் பார்த்தோம். இன்றைக்கு 2வது அனுபவத்திற்குள்ளே நாம் போகலாமே. நீங்கள் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் வாசிங்க. என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓர் இடத்திலே வந்திருந்தார்கள். ஓர் இடத்திலே வந்திருந்தார்கள், ஓர் இடத்திலே கூடினார்கள். முதலாவது இந்த ஓர் இடம்ன்ற இந்த இடம் எந்த இடம் அப்படின்றத நீங்கள் வாசிப்பீர்களானால் வேதம் சொல்லுகிறது. அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலே அவர்கள் எல்லாரும் எருசலேமிற்கு வந்து அங்கே உள்ள ஒரு மேல் வீட்டு அறையிலே அவர்கள் இருந்தார்களாம், ஒருமனப்பட்டார்களாம். சீஷர்கள் எல்லாரும் இயேசு கிறிஸ்துவினுடைய பரம் ஏறுதலை அவர்கள் கண்ட பின்பு அவர்கள் எல்லாரும் எருசலேமுக்கு திரும்பினார்கள். 1ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலே சொல்லப்படுகிறது, அவர்கள் அங்கே வந்தபொழுது, எருசலேமுக்கு வந்தபொழுது மேல் வீட்டில் ஏறினார்கள். இப்போ இந்த மேல் வீடு என்று சொல்லப்படுகிற இந்த மேல் வீடு எந்த வீடு என்று சொன்னால், யோவான் 20ஆம் அதிகாரம் 19வது வசனம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து மரித்து அவர் அடக்கம் பண்ணப்பட்ட பின்பு சீஷர்கள் எல்லாரும் பூட்டின அறைக்குள்ளே அவர்கள் இருக்கும் பொழுது உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து அவர்களை வீட்டுக்குள்ளே வந்து சந்தித்து உங்களுக்கு சமாதானம் என்று சொன்னார் பாருங்க. அந்த வீடு தான் மேல் வீடு.
அப்போ சமாதானம் உண்டாவதாக என்று சொன்ன இந்த வீட்டை பற்றி நீங்கள் இன்னும் வாசிப்பீர்களானால் லூக்கா 22:14 சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து பஸ்கா புசிக்கும்படியாய் தன்னுடைய சீஷர்களோடு இறுதி பந்தி இருந்த அல்லது ராபோஜனம் இருந்த ஒரு வீடு இருக்குது பாருங்க, அதுதான் மேல் வீடு. இந்த மேல் வீட்டை பற்றி இன்னும் நாம் அறிய வேண்டும் என்று சொன்னால் மார்க் 14:13 முதல் 15 வரையுள்ள வசனத்திலே இயேசு பஸ்காவை ஆசரிப்பதற்கு தன் சீஷரிடத்தில் சொல்லுகிறார், நீங்கள் பட்டணத்திற்குள்ளே பிரவேசிக்கும் பொழுது அங்கே ஒருவன் தண்ணீர் குடத்தை சுமந்து கொண்டு போவான், அவனுக்கு பின்னே நீங்கள் போங்க. அவனுக்கு பின்னே போகும்பொழுது அவன் எந்த வீட்டிலே நுழைகிறானோ அந்த வீட்டாரிடத்திலே போதகர் இந்த வீட்டிலே பஸ்காவை ஆசரிக்கும்படியாய் விரும்புகிறார் என்று சொல்லி எனக்கு பஸ்காவை ஆசரிப்பதற்குண்டான ஆயத்தத்தை செய்ய சொல்லுங்கள் என்று சொல்லுகிறார். அப்படி ஆயத்தத்தை செய்ய சொல்லி மேல் வீட்டு அறையிலே, கம்பளங்கள் விரித்த ஒரு மேல் வீட்டு அறையிலே அவர்கள் பஸ்கா புசித்தார்களே, அந்த வீடுதான் மேல் வீடு. இந்த மேல் வீடு யாருடையது என்று சொன்னால், நீங்கள் அப்போஸ்தலர் 12:12 வாசிக்கும் பொழுது பேதுரு சிறைச்சாலையிலே இருக்கிறார் என்று ஜனங்கள் எல்லாரும் அல்லது தேவனை அறிந்தவர்கள் எல்லாரும், அப்போஸ்தலரை பின்பற்றின இயேசுவை பின்பற்றினவர்கள் எல்லாரும் ஒரு மேல் வீட்டு அறையிலே அவர்கள் எல்லாரும் கூடி பேதுருவினுடைய விடுதலைக்காய் ஜெபிக்கிறார்கள். பேதுரு விடுதலையாகி அந்த வீட்டினுடைய கதவை தட்டுகிறார். அந்த வீட்டினுடைய கதவை தட்டி அவர்களிடத்திலே தேவன் தன்னை விடுதலையாக்கினதை பேசுகிறார். அப்படி பேசின அந்த வீடு தான் மேல் வீடு. அந்த வீடு யாருடையது என்று சொன்னால் யோவான் என்று சொல்லப்படுகிற அல்லது மார்க் என்று சொல்லப்படுகிற யோவானுடைய தாயாகிய மரியாளுடைய வீடு. இந்த மார்க் யார் என்று சொன்னால் மார்க் சுவிசேஷத்தை எழுதினவர். அப்போ மார்க் சுவிசேஷத்தை எழுதின மார்க் என்கின்ற யோவானுடைய வீடு தான் மேல் வீடு என்று சொல்லப்பட்டது. இந்த மேல் வீட்டு என்று சொல்லப்படுகிற இந்த இடம் எப்படிப்பட்டது? இந்த வீட்டிலே அவர்கள் எல்லாம் ஒருமனப்பட்டு கூடினார்கள். இந்த வீட்டிலே பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். இந்த வீட்டிலே ஏறக்குறைய 17-19 நாடுகளை சேர்ந்தவர்கள் எல்லாரும் அந்த வீட்டிற்குள்ளே வந்திருந்தார்கள். அந்த வீட்டிலே சத்தத்தை கேட்டார்கள். அவர்கள் மேலே போய் கேட்கிறார்கள், தங்களுடைய பாஷைகளை பேசுகிறார்கள் என்று சொல்லுகிறார்கள். அந்த இடத்துல பேதுரு பிரசங்கிக்கிறார். ஏறக்குறைய 3000 பேர் ரட்சிக்கப்படுகிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியானால் இந்த மேல் வீடு என்று சொல்லப்படுகிற இந்த மேல் வீட்டிலே ரட்சிப்பு துவங்கினது எப்படி என்று சொன்னால், பரிசுத்த ஆவியானவர் இறங்கின அதே நாளிலே பேதுரு எழும்பி நின்று ஜனங்களுக்கு பிரசங்கிக்கிறார். இப்ப இந்த பிரசங்கிப்பதற்கு இந்த ஜனங்கள் எப்படி அங்கே வந்தார்கள்? தெருவில் நடந்து போயிட்டு இருக்கிற ஒருத்தருக்கு சத்தம் கேட்குது. சத்தம் கேட்ட உடனே அவர்கள் என்ன நடக்கிறது என்று பார்க்கும்படியாய் வருகிறார்கள். உள்ளே வருகிறவர்கள் தங்களுடைய பாஷையிலே, இவர்கள் எல்லா இடங்களிலிருந்து சுற்றிலிருந்து வந்திருக்கிறாங்க, தங்களுடைய பாஷையிலிருந்து பேசுகிறாங்களே, இது எப்படி என்று அவர்கள் அதை கவனிக்கத்தக்கதாய் இந்த காரியம் நடந்ததற்கு பின்னணி என்ன என்பதையும் நாம் இன்றைக்கு கவனிக்கணும். நீங்கள் வேதத்திலே வாசிக்கும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே அவர்கள் ஏறக்குறைய 400 வருஷம் அடிமைத்தனத்தில் இருந்தார்கள். இந்த 400 வருஷம் அடிமைத்தனத்திலிருந்து தேவன் அவர்களை விடுதலையாக்கி தான் வாக்குத்தத்தம் பண்ணின கானான் தேசத்திற்கு அவர்களை கொண்டு வந்தார். கானான் தேசத்திற்கு வந்ததுக்கு காரணமே என்னவென்று சொன்னால் தேவனை ஆராதிக்கும்படியாய். ஆனால் ஓய்வு நாளையோ தேவனுடைய நாளையோ அவர்கள் சரியாய் ஒழுங்காய் ஆசரிக்காமல் இருந்தபடியினாலே எரேமியாவினுடைய காலத்திலே நீங்கள் வேதத்திலே ராஜாக்கள் என்று வாசிக்கின்ற ராஜாக்கள் நாளாகமங்கள் என்ற காலங்கள் எல்லாம் முடிந்து அவருடைய ராஜாக்களுடைய காலங்களுடைய இறுதியிலே ராஜாக்கள் சிறைப்படுத்தப்படுகிறார்கள். இந்த சிறைப்படுத்தப்படுதல் என்று சொல்லப்படுவது பாபிலோனிலிருந்து வந்து அவர்களை சிறையாக்கி கொண்டு போகிறார்கள். 70 வருஷம் நீங்கள் அடிமைத்தனத்தில் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் எரேமியா மூலமாய் பேசுகிறார். இந்த 70 வருஷம் அடிமைத்தனம் முடிந்து இவர்கள் எல்லாரும் தங்களுடைய தேசத்திற்கு திரும்பி வருகிறார்கள். எப்படி வருகிறார்கள் என்று சொன்னால் கோரேஸ் என்று சொல்லப்படுகின்ற ஒரு பெர்சிய மன்னரின் மூலமாய் ஆண்டவர் கோரேஸ் என்னுடைய ஊழியக்காரன் என்று சொல்லி அவன் என்னுடைய காரியங்களை என்னுடைய சித்தத்தை நிறைவேற்றுவான் என்று சொல்லி கோரேசுக்குள்ளே தம்முடைய ஆவியை கொடுத்து கோரேசின் மூலமாய் ஜனங்கள் விடுவிக்கப்பட்டு 127 நாடுகள் என்று சொல்லப்படுகிறது எல்லா இடத்திலிருந்தும் விடுவிக்கப்பட்டு அவர்கள் எல்லாரும் அனுப்பப்படுகிறார்கள். நல்லா கவனிங்க, நான் சில சரித்திரத்தை சொல்றேன், மனசுல வச்சுக்கொள்ளுங்க. அடிமைத்தனத்திற்கு போகும் பொழுது ஒரு 2-3 பிரிவுகளாய் போனார்கள். நீங்கள் முதலாவது தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ இவங்கெல்லாம் முதல் பகுதியா போறாங்க. 2வது பகுதி ஒரு கூட்டம் போகிறது, 3வது பகுதி ஒரு கூட்டம் போகிறது. இப்படி பகுதியாய் போனவர்களிலே 2வது 3வது என்று
நீங்கள் வேதத்திலே மொர்தெகாயை குறித்து வாசிக்கிறீர்கள். அதே மாதிரி நீங்கள் வேதத்திலே எசேக்கியேலை பற்றி நீங்கள் வாசிக்கிறீர்கள். தீர்க்கதரிசியாகிய எசேக்கியேலை பற்றி ஏசாயா, புலம்பல், எசேக்கியேல் என்று வருகிற எசேக்கியேல் தீர்க்கதரிசி, இவர்கள் எல்லாம் ஒவ்வொரு காலகட்டத்திலே அடிமையாய் கொண்டு போகப்படுகிறார்கள். இப்ப விடுவிக்கப்படும் பொழுது ஒவ்வொரு காலகட்டத்திலே இவர்கள் விடுவிக்கப்படுகிறார்கள். நல்லா கவனிங்க. விடுதலை ஆகும் பொழுது எந்தெந்த வருஷம் எந்தெந்த காலம் அப்படின்றத வேத பாடம் வரும்பொழுது நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆனால் பொதுவாய் வேதத்தை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு சொல்லுகிறேன். முதலாவது விடுதலை எங்கே வருகிறது என்று சொன்னால், செருபாபேலினுடைய தலைமையிலே கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவதற்காக கோரேசின் மூலமாய் அனுப்பப்படுகிற முதல் கூட்டம் செருபாபேல் தலைமையிலே. மனதில் வைத்துக் கொள்ளுங்க. இப்ப செருபாபேலுடைய தலைமையிலே முதலாவது வந்தவர்கள் எதை கட்டும்படியாய் வந்தார்கள்? ஆலயத்தை. ஓகேவா? இதற்கு அடுத்து ஏறக்குறைய ஒரு 57 வருஷங்கள் கழித்து 57 வருஷம் கழித்து எஸ்ராவினுடைய தலைமையிலே அடுத்த ஒரு கூட்டம் விடுவிக்கப்பட்டு எருசலேமிற்கு வருகிறார்கள். நீங்க எஸ்ரா புத்தகத்தில் வாசிக்கும் பொழுது முதல் 6 அதிகாரங்கள் உங்களுக்கு செருபாபேலை பற்றி சொல்லப்பட்டிருக்கும். 7வது அதிகாரத்துல நீங்க வாசிக்கனா எஸ்ராவோடு கூட வந்த அடுத்த பகுதி சொல்லப்பட்டிருக்கும். ஆக முதலாவது செருபாபேலுடைய தலைமையில வராங்க. அதற்கு அடுத்தது எஸ்ராவினுடைய தலைமையில வராங்க. செருபாபேலின் தலைமையிலே வந்தவர்கள் ஆலயத்தை கட்டும்படியாய் வந்தார்கள். எஸ்ராவின் தலைமையிலே வந்தவர்கள், எஸ்ரா வேலை என்ன செய்தார்னா, கட்டின ஆலயத்திற்குள்ளே அல்லது ஆலயத்திற்கென்று வருகிற ஜனங்களுக்கு தேவனுடைய வசனத்தை கொண்டு அவர்களை ஆவிக்குரிய வாழ்க்கையில கட்டுகிற வேலையை அவர் செய்தார். இந்த எஸ்ரா வந்ததற்கு பின்பு 12 வருஷங்கள் கழித்து நெகேமியா வருகிறார். நெகேமியா எதற்கு வருகிறார் என்று சொன்னால், அலங்கங்களை கட்டும்படியாய் வருகிறார். ஆலயத்தினுடைய செவர் அல்ல, ஆலயத்திற்குரிய மதில் செவரும் அல்ல, பட்டணத்தினுடைய செவரை கட்டும்படியாய் வருகிறார். அலங்கமா தான். சரிங்களா? இதுதான் ஒரு சரித்திரமாய் சொல்லப்படுகிறது. இதற்கு நடுவில் எஸ்தர் புத்தகம் வருகிறது. எஸ்தர் புத்தகம் என்பது உங்களுக்கு செருபாபேலுடைய காலத்திற்கும் எஸ்ராவினுடைய காலத்திற்கும் இடைப்பட்ட காலத்திலே நடந்த ஒரு சம்பவம் தான் எஸ்தருடைய புத்தகம். சரிங்களா? இப்போ உங்களுக்கு எஸ்ரா, நெகேமியா, எஸ்தர் 3 புத்தகங்களை பற்றின ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். இப்போ இந்த 3 தலைமையிலே ஜனங்கள் திரும்பி வருகிறார்கள் அல்லவா? அதில் நீங்கள் நெகேமியாவை எடுத்தீங்கன்னா, நெகேமியா முக்கியமாக என்ன சொல்கிறான்னா, பிதாக்களுடைய கல்லறை உள்ள பட்டணமானது மதில்கள் இடிக்கப்பட்டதாக இருக்கிறது. அப்போ பிதாக்கள் இருக்கிற கல்லறை என்ற ஒரு வார்த்தையை அவர் உபயோகப்படுத்துகிறார். நீங்கள் நெகேமியா 2ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள். ஆனால் வாசிக்க. என் பிதாக்களின் கல்லறைகள் இருக்கும் ஸ்தலமாகிய நகரம் பாழானதும் அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டரிக்கப்பட்டதுமாய் கிடக்கும் பொழுது என்று முடிக்கிறார். அப்படின்னா என் பிதாக்கள் கல்லறை இருக்கிற ஒரு இடம் பாழாக்கப்பட்டு அது இன்றைக்கு ஒரு பிரயோஜனமற்றதை போல ஜனங்கள் அதிலே மிதிக்கிறவர்களுமாய் அதை ஒரு முக்கியமான ஒரு காரியமாய் கருதாதபடிக்கு பிதாக்களை அலட்சியம் பண்ணுகிறவர்களாய் என்னுடைய இடம் இருக்கிறது, பட்டணம் இருக்கிறது. ஆகையினாலே நான் போய் அதை சுற்றிலும் அலங்கம் கட்ட வேண்டும் என்று கேட்டு நெகேமியாவும் வருகிறார். கவனிங்க, இப்படி வந்தவர்களுடைய கூட்டத்தில் ஒரே ஒரு குடும்பம் என்ன செய்கிறது என்று சொன்னால், அல்லது குடும்பங்கள் எல்லாம் என்ன செய்கிறது என்று சொன்னால், அவர்களுடைய பிதாக்களுடைய கல்லறைகளை அவர்கள் பாதுகாக்கும்படியான ஒரு வேலையை செய்கிறார்கள். இப்படி பாதுகாக்கும்படியான ஒரு வேலையை செய்யும் பொழுது ஒரு குறிப்பிட்ட ஒரு குடும்பத்திற்கு அங்கே வந்தவர்கள் அவர்களுக்குள்ளே ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கல்லறையை நாம் பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக இவர்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால், கல்லறைகள் இருக்கிற இடத்திற்கு அருகிலேயே தங்களுடைய வீடுகளை கட்டி கல்லறைகளை பாதுகாக்கிற வேலையை அவர்கள் செய்தார்கள். அப்படி செய்கின்ற வேலைகளிலே ஒரு குடும்பம் என்ன செய்தது என்று சொன்னால், தாவீதினுடைய கல்லறை இருக்கிற இடத்தை மாத்திரம் அவர்கள் செலக்ட் பண்ணிட்டு அந்த கல்லறைக்கு சுற்றிலுமாய் அவர்கள் செவறுகளை எழுப்பி அதற்கு மேலே ஒரு வீடை போட்டு அந்த மேல் வீட்டிலே அவர்கள் குடியிருந்தார்களாம். அவர்களுடைய பொறுப்பு என்னவென்று சொன்னால், தாவீதின் கல்லறையை பாதுகாக்க வேண்டும். நீங்கள் பழைய ஏற்பாட்டு காலத்தை வாசிக்கும் பொழுது பழைய ஏற்பாட்டு காலத்திலே ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஹீரோ அப்படின்னு சொன்னா, பெஸ்ட் மேன் ஆஃப் காட் அப்படின்னு சொன்னா டேவிட். எப்படி மோசே
தேவனுக்குரிய ஆசாரியத்துவத்தினுடைய முக்கியத்துவத்தை பற்றி மோசேக்கு வருகிறதோ, அதே போல அரசாளுகிற காரியங்களிலே தாவீது முக்கியமானவர். ஆகையினாலே தாவீதின் கல்லறையை பாதுகாப்பதற்காக அவர்கள் மேலே ஒரு வீட்டை போட்டு அந்த வீட்டிலே அவர்கள் குடியிருந்தார்கள். இப்போ குடியிருக்கிற நாட்கள் ஆக ஆக அந்த குடும்பங்கள், ஒவ்வொரு சந்ததிகள் மாற மாற ஏறக்குறைய எஸ்ரா கிளம்பி வரும் பொழுது இயேசு கிறிஸ்துவுடைய காலத்திலிருந்து 500வது வருஷங்கள் என்று சொல்லப்படுகிறது. அப்படி 500வது வருஷம்னு சொன்னா எனக்கு தெரிஞ்சு குறைஞ்சபட்சம் ஒரு 5 இல்லைன்னா 6 ஜெனரேஷன் மாறி இருக்கலாம். அப்படி ஜெனரேஷன், பிள்ளைகளுக்கு பிள்ளைகள், பிள்ளைகளுக்கு பிள்ளைகள் என்று மாறி வருகின்ற காலத்தில் இயேசு கிறிஸ்துவும் வந்தார். இயேசு கிறிஸ்துவும் மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிரோடு கூட எழுந்தார். இவர் உயிரோடு கூட எழுந்து இவர் போறதுக்கு முன்னால் இவர் காட்டிட்டு போன ஒரு இடம் என்ன தெரியுங்களா? இந்த மேல் வீட்டாரையே காமிச்சிட்டு போனார். தாவீது கல்லறையை பற்றி இயேசு எதுவுமே பேசல, ஆனா மேல் வீட்டு அறையை பற்றி பேசுகிறார். இப்போ சம்பவம் என்னவென்று சொன்னால், ஒரு நாளிலே ஜனங்கள் எல்லாரும் மேல் வீட்டுக்கு வந்தார்களாம். ஏன் வந்தாங்க, எப்படி வந்தாங்க, எதை வச்சு வந்தாங்க அப்படின்னு சொன்னா, பழைய ஏற்பாட்டு காலத்தினுடைய அறுப்பின் பண்டிகை இவருடைய கொண்டாட்டத்தின் ஒரு பண்டிகையா இருக்கிறபடியினாலே எருசலேமிற்கு வந்து பலிகளை செலுத்தி போஜனங்களை செலுத்திவிட்டு அவர்கள் போவார்களாம். வருஷத்திற்கு ஒரு தடவை வந்து இந்த பெந்தேகோஸ்தே நாள் என்று சொல்லப்படுகிற புதிய ஏற்பாட்டு காலத்தினுடைய வார்த்தை பழைய ஏற்பாட்டு காலத்தினுடைய அறுப்பின் பண்டிகை கொண்டாடுவதற்காக எல்லாரும் எருசலேமுக்கு வருவார்களாம். உலகத்தில் எங்கெங்கெல்லாம் யூதர்கள் சிதறடிக்கப்பட்டிருக்கிறார்களோ எல்லாரும் அந்தந்த தேசத்திலிருந்து அவர்கள் எருசலேமிற்கு வருவார்களாம். எருசலேமிற்கு வந்து அங்கே தேவனுக்கு செலுத்த வேண்டிய போஜன பலிகளை செலுத்தி அங்கே தேவனுக்கு செய்ய வேண்டிய எல்லா விதமான பண்டிகை ஆசரிப்பை ஆசரித்து விட்டு அவங்க ஊருக்கு போறதுக்கு முன்னால தாவீதினுடைய கல்லறையை வந்து பார்த்துட்டு தான் போவாங்களாம். அப்படி பெந்தேகோஸ்தே நாளிலே வந்தவர்கள் தங்கள் பலிகளை செலுத்திவிட்டு அவர்கள் தாவீதினுடைய கல்லறையை பார்க்கும்படியாய் அவர்கள் புறப்பட்டு வந்து அநேகர் தாவீதினுடைய கல்லறையை கீழே பார்த்துட்டு இருக்காங்க. மேலே என்னவோ ஒரு சத்தம் கேட்குது, ஏன்னா புதுசா சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லி பல தரப்பட்ட ஊர்களிலிருந்து, தேசங்களிலிருந்து, நாடுகளிலிருந்து வந்தவர்கள் மேலே போய் எல்லாரும் கூட்டமாக பார்க்குறாங்க. இவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படுகிறார்கள். அப்படி நிரப்பப்படுகிறவர்கள் தேவன் தங்களுக்கு தந்தருளின வெவ்வேறு பாஷைகளை பேச தொடங்கினார்கள். அந்த பாஷைகள் ஏறக்குறைய அந்த இடத்திற்கு வந்த 15 நாடுகளிலிருந்து வந்த 15 பாஷைகளை குறித்து பேசுகிறது. இப்போ எப்படி ஜனங்க உள்ள வந்தாங்கன்றது தெரியுதுங்களா? அப்படியானால் இவர்கள் எல்லாரும் ஓரிடத்துல கூடி வந்திருந்தார்கள். இவர்கள் எந்த இடத்திற்கு கூடி வந்தார்களோ அதே இடத்திலே கர்த்தர் சபையை நிறுவும்படிக்கு அநேகரை கூடி வரும்படியாய் செய்தார். அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில தேவன் குறித்திருக்கின்ற ஒரு இடத்துல கூடி வரவு என்பதை நாம் மிக முக்கியப்படுத்த வேண்டும். சபை என்பது இயேசு கிறிஸ்துடைய சரீரம் என்று சொல்லப்படுகிறது. இயேசு கிறிஸ்துடைய சரீரத்தில் நீங்கள் யோசித்துக்கொள்ளுங்க, நான் இந்த சபையிலே முன்னாலே நிற்கிற எண்ணெயிலிருந்து கடைசி வரிசையில் உட்கார்ந்து இருக்கிற உங்கள் வரையிலும் சொல்லுகிறேன், நீங்கள் எல்லாரும் சேர்ந்துதான் நாம் ஒரு சரீரமாய் தேவனுடைய அங்கமாய் இருக்கிறோம். அப்ப இந்த அங்கம் சரியா இருக்குமானால், இந்த பிளட் கவுண்டிங்ஸ்ன்னு சொல்லுவாங்க, பிளட் கவுண்டிங்ஸ், அதற்குள்ள இருக்கிற ஹெச்பி என்று சொல்லுகிறார்கள், ஒரு 10 பாயிண்ட் இருக்கணும், அதான் நார்மல். இப்போ இந்த 10 பாயிண்ட் இந்த சரீரத்திற்குள்ள இருக்கும் பொழுது சரீரம் நார்மல், ஓகேவா? இப்போ இந்த 10 பாயிண்ட்ல 4 பாயிண்ட் கம்மியாயிடுச்சு, 4 பேர் சபைக்கு வரல, என்ன ஆகும் சரீரம்? ஒரு சரீரத்திற்குள்ள இருக்கிற ஒரு பிளட் செல்லுக்குள்ள இருக்கிற ஒரே ஒரு பார்ட்டை பத்தி மாத்திரம் தான் பேசுறோம். இந்த ஒரு பார்ட் குறையுதுன்னு சொன்னாலே சரீரத்தில் இருக்கிற ஏதோ ஒரு நார்மல் ஸ்டேஜ் உங்களுக்கு குறைவுபடுகிறதுன்ற மாதிரி இன்றைக்கு ஆலயத்திற்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிறேன், ஏன் சரீரம் குறைவுபடுகிறது, ஏன் தேவனுடைய செயல் குறைவுபடுகிறது என்று சொன்னால் காரணம் நாம் தேவ சமூகத்திலே நிற்காததே. அப்ப நாம் தேவ சமூகத்திலே சரியாய் நிற்போமானால் கவுண்டிங் சரியா இருக்கணும், சரீரம் ஆட்டோமேட்டிக்கா சரியா இருக்கும், சரியா இருக்கும். அப்படியானால் நான் சொல்லுகிறேன், அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டது
ஓரிடத்திற்கு வந்தார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் நமக்கு வைத்திருக்கிற, நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற சபை என்று சொல்லும் பொழுது நான் சொல்லுகிறேன், அதனுடைய கூடி வரவு என்பதிலே நாம் கவனமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் இந்த உலகத்தை கிறிஸ்துவுக்காய் ஆதாயப்படுத்துவதிலே நம்முடைய அட்டெண்டன்ஸ், நம்முடைய தேவ சமூகத்திற்கு வந்து தேவனை ஆராதிக்கிற அந்த ஆராதனை என்ன இருக்கு பாருங்க, நம்முடைய ஆராதனை முக்கியம் வாய்ந்தது. ஒருவேளை எனக்கு நல்லா பாட்டு பாட தெரியலாம், உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஒருவேளை நான் ராகத்தோடு பாடலாம், உங்களுக்கு ராகமே தெரியாமல் இருக்கலாம். ஒருவேளை வார்த்தையை நான் அழகாக உச்சரிக்கலாம், உங்களுக்கு உச்சரிப்பு தெரியாமலே இருக்கலாம். ஒருவேளை எனக்கு ஆராதனை முறைகள் தெரியல, உங்களுக்கு தெரியாமலே இருக்கலாம். ஆனால் நீங்கள் எப்பொழுது தேவனுடைய சபையிலே ஒரு அங்கமாய் மாறுகிறீர்களோ, கவுண்டிங் கரெக்ட் ஆயிருச்சுனாலே தேவ செயல் கரெக்ட் ஆயிரும். இதற்கு பின்புதான் நாம் வந்து பரிசுத்தம், தேவ சமூகம், தேவ கிரி என்று அதற்கு பின்பு ஒவ்வொன்றா மேலே போறணும். அது அப்ப பின்பாக போவோம். அப்போ முதலாவது தேவ சமூகத்திலே நான் காணப்படுவது என்பது, நீங்க வேதத்தில் வாசித்து பாருங்களேன். ஆபிரகாம் தேவனுக்கு பயந்தவன் அப்படின்னு சொல்லி நிரூபிக்கப்பட்ட நிரூபணம் எங்க இருக்கு தெரியுங்களா? ஆதியாகமம் 22 அதிகாரத்தில் வாசித்து பாருங்க. தேவன் சொல்லுகிறார் ஆபிரகாமுக்கு, உன்னுடைய குமாரனை வந்து எனக்கு நீ பலியாய் கொடு. கொடுக்கிறது நீ எங்க கொடுக்கணும்னு சொன்னா, நான் உனக்கு குறித்திருக்கும் மலைக்கு போய் நீ அங்க கொடுக்கணும்ன்றார். அப்ப ஈசாக்க பலியா கேட்கிறவரு, ஈசாக்க பலியாய் ஒப்பு கொடுன்னு சொல்றவரு, எப்பா நான் பக்கத்திலே ஒரு இடம், யாருக்கும் தெரியாம ஒரு இடம் இருக்கு, நீ அந்த மலைக்கு மேல போயிரு, ஏதாவது ஒரு மலைக்கு போய் கொடு, ஏதாவது ஒரு மலையில நில்லு, அப்படிலாம் பேசல. நான் உனக்கு எந்த மலையை குறிக்கிறேனோ அந்த மலையை குறித்திருக்கிற இடத்திற்கு, உங்களுக்கு தெரியாது, சரித்திரத்தில் நீங்க வாசிங்கன்னு சொன்னா, எந்த மோரியா மலையில எந்த இடத்துல இவர் பலிபீடம் கட்டினாரோ அந்த பலிபீடம் கட்ட இடம் தான் ஏற்கனவே யாக்கோபு கடந்து போகும் பொழுது கர்த்தருக்கு என்று வீட்டை கட்டுவேன்னு சொன்ன இடம். அதே இடத்துல தான் தாவீதை ஒரு தூதன் வந்து சந்திக்கிற இடமா இருக்கிறது. அதே இடத்துல தான் இன்றைக்கு கர்த்தருடைய ஆலயம் என்று சொல்லப்படுகிற சாலமோன் கட்டின ஆலயமோ, எஸ்ராவுடைய காலத்தில் செருபாபேல் கட்டின ஆலயமோ அதே இடத்தை தான் சார்ந்து வருகிறது. தேவன் தம்முடைய இடத்தை பற்றின குறித்ததான காரியத்திலே கவனமா இருக்கிறார். என்னைக்கோ ஓடி நடந்து போன ஒரு இடம், அது இருட்டிச்சேன்னு படுத்த ஒரு இடம், இதை உமக்கு ஒரு வீடாக்குவேன் வார்த்தை கொடுத்துட்டாரா? இந்த வார்த்தையை வாங்கின ஆண்டவர் அந்த இடத்தை விடல, அந்த இடத்தை தன்னுடைய கண்களுக்கு முன்பாகவே வச்சிருந்தார். இதே இடத்துல தான் ஆபிரகாம் ஈசாக்க கொண்டு போய் பலியிடுறாரு. இதே மலைக்கு மேலதான் தாவீது ஒரு ஆலயத்தை கட்டணும்னு நியமிக்கிறாரு. இதே மலைக்கு மேலதான் சாலமோன் ஒரு ஆலயத்தை கட்டுறாரு. இதே மலைக்கு மேலதான் இன்றைக்கும் கர்த்தருடைய ஆலயம் கட்டப்படும்படியாக இருக்கிறது. தேவன் தம்முடைய ஸ்தானத்தை, தம்முடைய குறித்த இடத்தை ஒரு நாள் மறக்கவே மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால்தான் அவர் மறக்காத ஒரு காரியத்தை நமக்கு சொன்னாரு. நான் எப்படி ஒரு இடத்தை குறித்து நான் உனக்கு வைத்திருக்கிறேனோ அதை பற்றின ஒரு கவனம் உங்களுக்கு இருக்கணும். நீங்கள் உபாகமம் 26 அதிகாரம் 2வது வசனத்திலிருந்து நீங்க வாசித்தீங்கன்னா, கர்த்தர் தமது நாம விளங்கும்படி தெரிந்து கொண்டிருக்கும் அவருடைய ஸ்தானத்திற்கு, அவர் தெரிந்து கொண்டிருக்கும் ஸ்தானத்திற்கு நீ போய் உன்னுடைய பலன்களை, முந்தின பலன்களை எல்லாவற்றையும் நீ செலுத்தி அதை ஆசாரியனிடத்தில் கொடுத்து அதை செலுத்தி கர்த்தருடைய பலிபீடத்திற்கு முன்பாக உன் பலன்களை வைக்க கடவாய் என்று சொல்லப்படுகிறது. நீ கர்த்தருக்கு செய்ய வேண்டிய உன்னுடைய பலிகள், பலன்களை செலுத்த வேண்டியவைகளை நீ எல்லா இடங்களிலும் செலுத்தாதபடிக்கு, அதற்கு வசனம் நீங்க 12ஆம் அதிகாரம் உபாகமம் 12, 13 வசனங்களை வாசிப்பீர்களானால், கண்ட இடமெல்லாம் நீ உன் சர்வாங்க தகன பலிகளை இடாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. கர்த்தர் தெரிந்து கொள்ளும் இடத்தில் மாத்திரம் நீ உன் சர்வாங்க தகன பலிகளை பலியிடு என்று சொல்லப்படுகிறது. அப்படியானால் அவர் குறித்திருக்கிறார், நம்மையும் குறித்த இடத்திற்கு ஏற்றதை போல வழி நடத்துகிற ஒரு நடத்துதலை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. நல்ல கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. சந்தோஷத்தோடு அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக, மகிமைப்படுவதாக. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய ஜீவியத்திலும் சொல்லுகிறேன், தேவன் எந்த இடத்தை, எந்த ஸ்தலத்தை, எந்த ஸ்தானத்தை, எந்த மகிமையை நமக்கு குறித்திருக்கிறாரோ அந்த மகிமைக்கு நேராய் கடந்து போகிற ஒரு கடந்து போகுதல் நமக்கு தேவை, நமக்கு தேவை. புதிய ஏற்பாட்டு காலத்தில் சில நேரங்களில்
நம்முடைய சிந்தையை சிதறடிக்கிறதுக்கு சிலர் சொல்லுவாங்க. இந்த கொரோனா வந்தது பாருங்க, கொரோனா காலத்திலாம் வீட்டிலையே எல்லாருமே திருவிருந்து எடுக்க ஆரம்பித்தாங்க. சபைகளில் இருக்கிறவர்கள் கூட வீட்டிலேயே திருவிருந்து அப்படின்னு ஆரம்பித்தாங்க. சபையில் இருக்கிறவங்க ஆன்லைன்லேயே திருவிருந்து. ஆன்லைன்லேயே எப்படி திருவிருந்து அப்படின்னு சொன்னால், அவங்க வீட்டு சோஃபாவில் உட்காந்துக்குவாங்க, முன்னால் திருவிருந்து வச்சுக்குவாங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் ஒரு ப்ரெட்டும் ஒரு வைனையும் எடுத்து வச்சுக்கணும். முன்னால் வச்சு அவங்க ஜோம் பண்ணுவாங்க. ஜோம் பண்ணி முடித்த உடனே நீங்களே அந்த அப்பத்தை எடுத்து சாப்பிட்டு நீங்களே அந்த திராட்சை ரசத்தை குடித்து நீங்கள் திருவிருந்து எடுக்க வேண்டும் என்ற ஒரு மாறுபாடான ஒரு உபதேசம் உங்களுக்கு கொரோனா நாட்களில் வந்துருச்சு. என்கிட்ட கூட நிறைய பேர் கேட்டாங்க, திருவிருந்து எடுக்காமலேயே இருக்கிறோமே, ஆன்லைன்லேயே ஆயிலும் திருவிருந்து கொடுக்கலாமே அப்படின்னு 2-3 பேர் கேட்டாங்க. நான் திருவிருந்து கப்பை மாற்றுறதுக்கே 15 வருஷமாக யோசித்தேன். இதில் வேற ஆன்லைனில் திருவிருந்து எப்படி கொடுப்போம்? திருவிருந்து கப்பை மாற்றுறதுக்கே படாத யோசனை யோசித்தேன். எனக்குள்ளேயே 10,000 கேள்வி கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் உள்ள நுழைஞ்சேன் நானே. அதுலேயும் அப்பத்தை பிட்டு தான் அப்படின்னு இருக்குது. இல்லைன்னா அழகாக ஒரு வேஃபர்ஸ் உங்களுக்கு கொடுத்துடலாம். இப்போல்லாம் திருவிருந்து அழகாக இவ்வளோண்டு ஒரு இதில் வரும் இல்லை, வெளியில் போனால் அப்படி தான் இருக்கும். மேலே ஒரு வேஃபர்ஸ், அது மேலே அப்படி பிரித்து அதை மாத்திரம் அப்படி எடுத்துக்கணும். அதுதான் திருவிருந்து வாயில் போடணும். அதுக்கப்புறம் இன்னொரு பேப்பரை உரிச்சிங்கன்னா அந்த கப்பில் இருக்குது. இதில் சில இடங்கள்லாம் எப்படி நடக்குதுன்னு சொன்னால், வீட்டில் பிள்ளைகளுக்கு ஸ்நாக்ஸ் எடுத்து மறந்துட்டாங்கன்னு சொன்னால் இன்னொரு டப்பா எக்ஸ்ட்ரா தூக்கிடுது, முடிஞ்சிச்சு. திருவிருந்து எந்த நிலைமையில் போயிடுச்சு பார்த்தீங்களா? என்னையும் நிறைய பேர் கேட்டாங்க. நான் சொன்னேன், ஆண்டவரே எடுக்கக்கூடாதுன்னு நிறுத்திட்டார், அவ்வளோதான். சபையே தேவையில்லை, நீ கூடியே வரவேணாம் அப்படின்னு நினச்சிட்டாரு. அதுக்காக உட்காந்து ஆண்டவரே எங்களை மன்னியன்னு அழுகுறதை விட்டுட்டு திருவிருந்து எடுக்கணுன்றது ரொம்ப பாரம். கொரோனா காலத்தில் திருவிருந்து எடுக்கணுன்ற பெரிய பாரம் எல்லா கொரோனாலாம் போய் இப்போ வந்துருச்சு. ஆனால் திருவிருந்து எடுக்கிறதுக்கு ஆள் வரல அப்படின்னா நீ யோசிச்சு பாருங்க. நான் சொன்னேன், ஆண்டவர் நிறுத்தியிருக்காரு. அவர் எப்போ திரும்ப சபையில் கூடி வர செய்கிறாரோ அதுக்குள்ளே நிறைய பரவிருச்சு. என்னென்னா, அந்த நாட்களிலே வீடுகள் தோறும் அப்பம் பிட்டு அவர்கள் வீடுகள் தோறும் அப்படி தானே இருக்குது, அப்படி தானே வருது. எடுத்து வாசிங்க 2ஆம் அதிகாரம் 46வது வசனம். ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் பிட்டு. அப்படா திருவிருந்து எங்க எடுத்திருக்கிறாங்க அந்த காலத்துல? நீங்க வேதத்தை சரியா புரிந்து கொள்ளணும். நான் புரிந்து கொள்ளுவதற்காக, புரிந்து கொள்ளுதலுக்காக நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்க அந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது அதில் முக்கியமாக ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கும். அப்போஸ்தலருடைய காலத்தில் சபை துவங்கப்படும் பொழுது அவர்களுக்கு 3 விதமான இடங்கள் உண்டு. ஒன்று தேவாலயம் அப்படின்னு ஒன்று இருக்கு, இன்னொன்று ஜப ஆலயங்கள் அப்படின்ட்டு இருக்கு. ஜப ஆலயம், தேவாலயம். ஜப ஆலயம்ன்ற வேறு, தேவாலயன்றது வேறு. இப்போ நம்ம சின்ன சின்ன பிரேயர்ஸில் நடத்தணும் இல்லைங்களா, அதுதான் ஜபாலயம். தேவாலயன்றது ஒரு ஆலயம் இருக்குது, அவ்வளோதான். முழு இஸ்ரவேலுக்கு ஒரே ஒரு ஆலயம் தேவாலயம். ஆங்காங்கே இருக்கிற இடங்கள் ஜபாலயம். சரிங்களா? இதை பற்றி ஒரு பெரிய சரித்திரம் இருக்குது, நம்ம அதுக்குள்ளே போக வேண்டாம். அப்போ ஆங்காங்கே இருக்கிற ஜபாலயங்கள், சின்ன 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 இடங்களை அவங்க ஜபிக்கிறது. இது இல்லாமல் 3வது வந்தது தான் பெந்தேகோஸ்தே நாளில் ஆரம்பிக்கப்பட்ட கூடிவரவு. இப்போ இந்த கூடிவரவு ஆரம்பிக்கும் பொழுது எடுத்த உடனே ஒரு கட்டடத்தையோ ஒரு இடத்தையோ ஒரு பெரிய காரியத்தையோ அவங்க பார்க்கல. அவங்க வீட்டில் கூடி வந்திருந்தாங்க, மேல் வீட்டிலே கூடியிருந்தார்கள். மேல் வீட்டிலே கூடி வந்த இந்த இடத்துக்கு அவங்க எல்லாரும் கூடி வர ஆரம்பிச்சாங்க. சபை பெருக ஆரம்பிச்சிருச்சு. பெருக ஆரம்பிச்ச உடனே என்ன பண்ணாங்கன்னா, இந்த கோயில்பட்டியில் நம்ம இந்த இடத்துல எல்லாமே ஒரே இடத்துல நம்மளால கூட முடியலப்பா, ஒரு 10,000 பேர் வரணுமோ, இப்போதைக்கு ஒரே இடத்துல நமக்கு இடம் இல்லாதனால 4 ஆராதனை 5 ஆராதனை அப்படி நடத்திட்டு இருக்கிறோம். பேசாம ஒன்று பண்ணுவோம், இந்த லிங்கம்பட்டி இருக்கு பாருங்க, லிங்கம்பட்டியில் நம்ம ஒரு கூடி வர வச்சுக்குவோம். அங்கேருந்து வரவங்க அங்கே வரட்டும். இந்த கைத்தாறு இருக்கு பாருங்க, கைத்தாரில் ஒரு கூடி வைக்க வச்சுக்குவோம். அங்கே இருக்கிறவங்க அங்கே வரட்டும். இந்த தீத்தாம்பட்டி இருக்குது பாருங்க, அந்த இடத்துல ஒரு கூடியை வைப்போம். அந்த சைடில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்துடுவாங்க. இந்த பக்கம் இந்த சாத்தூருக்கு முன்னால் ஒரு இடம் ஒன்று இருக்குது, அங்கே நம்ம ஒரு கூடி. இதை மாதிரி அவர்கள் ஆங்காங்கே வீடுகளிலே கூட ஆரம்பித்தது தான் வீடுகள் தோறும் அப்படின்ற வார்த்தை வருது. அப்படின்னா அவங்களுக்கு பொதுவாக சர்ச்சின்னு ஒரு இடம் இல்லாததுனால அவர்கள் வீடுகளிலே கூடி ஆரம்பித்தார்கள்.
இப்ப வீடுகளிலே கூடி ஆரம்பிக்கிற காலங்கள் போய் சிறுக 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 ஜனங்கள் கூட கூட அவர்களுக்கு இடம் அங்கேயும் பத்தாததுனால என்ன பண்ணாங்க, பொதுவான ஒரு இடங்களிலே அவர்கள் கூடி வர ஆரம்பித்தாங்க. அப்படி பொதுவான இடங்களிலே கூடி வருதல் தான் உங்களுக்கு அந்த நாட்களிலே என்ன ஆயிடுச்சுன்னா கொரிந்தி சபை, கலாத்திய சபை என்று சொல்லி ஒரே இடத்துல கலாத்தியாவில் இருக்கிறவர்கள் எல்லாம் ஒரே இடத்தில் கூடினபடினால் கலாத்திய சபை என்று வந்தது. வீடு அப்புறம் சபையா மாறுச்சு. அந்த சபை தான் இன்னைக்கு போயிட்டு இருக்கு. சபைக்குள்ளே தான் நாம் திருவிருந்து எடுக்க வேண்டும், சபைக்குள்ளே தான் கர்த்தர் நம்மை வழி நடத்துகிறார் என்கின்ற நடத்துதல் போதனைகள் எல்லாம் அந்த ஒரு மனம் என்கின்ற ஓரிடத்துல அங்க ஆரம்பிச்ச அந்த கான்செப்ட் கரெக்டா இது வரைக்கும் வருது. ஆனா அவங்க ஆரம்பிச்ச சூழ்நிலைகள் சிச்சுவேஷன்லாம் சில இடங்களிலே மாறி இருக்கிறது. ஆகையினால தான் அதே பவுல் எழுதுகிறார், எபிரேயருக்கு எழுதின நிருபத்தில் வாசிக்கும் பொழுது, சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறதை போல நீங்களும் விட்டு விடாதிருங்கள் என்று சொல்லி எழுதுகிறார். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை வாசிப்பீர்களானால், சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுறாங்க, ஆனால் நம்ம அதை விட்டுறவே கூடாது. ஏன் என்று சொன்னால், அது தேவனுடைய சித்தத்தின்படியாய் அவருடைய தீர்மானத்தின்படியாய் பிறக்கப்பட்ட ஒன்று. சபை கூடி வருது, நீங்கள் கூடி வருவது தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிற நிறைவேறுதல். நீங்கள் தேவனுடைய அங்கம் என்பதற்கு அத்தாட்சியே கூடி வருது, கூடி வருது. ஆகையினாலே நான் உங்களுக்கு தாழ்மையாக சொல்லுகிறேன், மிகுந்த தாழ்மையோடு சொல்லுகிறேன், தேவன் அன்றைக்கு கூடி ஓரிடத்திலே அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு கூடி வரும் பொழுது அவர் எப்படி இறங்கி வந்து கிரியை செய்தாரோ அதே போல சொல்லுகிறேன், நாமும் ஒருமனப்பட்டவர்களாய் இந்த இடத்துல கூடி வரும் பொழுது கர்த்தர் இங்கிருந்து மற்றவர்களுக்கு கிரியை செய்ய வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் தேவ சமூகத்தில் ஒரு பொருத்தனையோடு கரெக்டாக வந்து நில்லுங்களேன். உங்கள் குடும்பத்தில் யார் யாரெல்லாம் ரட்சிக்கப்படணும் பாருங்கள், எல்லாம் அல்லறி அடிச்சுட்டு ஒரு நாள் ஓடி வருவாங்க. நம்ம எவ்வளோ சொன்னாலும் கேட்க மாட்டுறாங்களே, சொன்னால் புரிஞ்சுக்க மாட்டுறாங்களே. புரிய வைப்போம். எப்படி புரிய வைக்கிறது? இன்றைக்கி மத்தியானம் சர்ச்சுக்கு வர்றதுனால மத்தியானம் சாப்பாடு கிடையாது அப்படின்னு சொன்னால், சரி சாப்பாடு கிடையாதான்னு ரொம்ப ரொம்ப கவலையாக இருக்கிற மாதிரி முகத்தை காமிச்சிட்டு அரை மணி நேரம் கழிச்சிட்டு வெளில வச்சு சாப்பிட்டு வந்துடுவாங்க. அதெல்லாம் வேண்டாங்க. நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே நான் உங்களுடைய சமூகத்துக்கு வரேன், என் குடும்பமும் வரணும், என் குடும்பமும் வரணும். அப்படியே ஆலயத்தை முடித்து 11:30 மணிக்கு முடியுதா, 11:30 மணிக்கு முடிஞ்சோடனே எல்லாருக்கும் ஒரு காஃபி, ஒரு டீ, இல்லைன்னா ஏதாவது ஒரு ஜூஸை ஒன்று கொடுத்து கரெக்டாக 12 மணிக்கு எல்லாரையும் வெளியில் அனுப்பிடணும். ஊழியத்துக்கு போயிடணும். ஊழியத்துக்கு 12 மணிக்கு வெளியில் போயிட்டு நீங்கள் 1:30 மணிக்கு உள்ளே நுழையும் பொழுது சாப்பாடு ரெடியாக இருக்கணும். சர்ச்சில் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு ஓய்வு எடுத்து ஒரு 3 மணிக்கு கிளம்பி திரும்ப ஓடு அடுத்த இடத்துக்கு போயிடணும். 6 மணிக்கு வந்துடணும். 3 மணிக்கு போய் சாயந்தரம் ஆராதனை முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிடணும். எத்தனை பேர் இந்த மாதிரி செய்யலான்னு ஆசைப்படுறீங்க அல்லது நல்லா தான் இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறீங்க? கரங்களை உயர்த்தி ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். சிலருக்கெல்லாம் அந்த யோசனையே இல்லை, இல்லை வராது அந்த யோசனை. எப்போ வரோம் தெரியுங்களா? எப்போ வரோம் தெரியுங்களா? லைட்டாக நெஞ்சு வலி வந்து ஆஸ்பத்திரியில் படுத்துட்டு போயிருப்பாங்க. அப்போ யோசிக்க தோணும், ஆண்டவரே இனிமே இந்த வலியை நீ சரியாகி விட்டீர் என்றால் நான் ஆலயத்திற்கு தவறாமல் போய் வருவேன். என் சர்வீஸில் நான் எத்தனை பேர் சொல்கிறத கேட்டிருக்கேன் தெரியுங்களா? ஆனால் நம்ம ஆண்டவர் பாருங்களேன், ரொம்ப இறக்கம் உள்ளவர். நீங்கள் 1000 தடவை அவர் ஏமாத்தினாலும் 1000 தடவை அவர் ஏமாந்த மாதிரி தான் இருக்கார் அவர். நமக்கு கூட கோபம் வந்துடும் சில நேரத்தில். சொல்லிட்டு சும்மா போப்பா நீ ஒன்றும் சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லிடுவோம். ஆண்டவர் பாருங்களேன், அதையும் கேட்டு சரி 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 சுகமாக்குறேன், உன்னை நல்லா ஆக்குறேன், உன்னை. அவ்வளோ இறக்கம் உள்ளவரை வச்சுட்டு நம்ம எப்படி நம்ம அமைதியாக இருக்க முடியும் சொல்லுங்கள்? இந்த காலை நேரத்தில் கர்த்தர் நம்மோடு பேசுவாராக. நான் முடிக்கிறேன். தேவ சமூகத்திற்கு கூடி வருவது என்பது ஒரு பெரிய பாக்கியங்க, ஒரு பெரிய பாக்கியம். இட்ஸ் அன் எக்ஸலண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். இன்றைக்கி ஒரு பிரதிஷ்டையோடு கடந்து செல்வோம். எல்லாம் எழுந்து நிற்போமா? பிரதிஷ்டையோடு கடந்து செல்வோம். ஆண்டவரே நான் என்னை உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன். உங்களுடைய சமூகத்துக்கு மிஞ்சி இந்த உலகத்தில் எனக்கு எதுவுமே இல்லைப்பா. சமூகத்துக்கு மிஞ்சி எதுவுமே இல்லை. நான் விசுவாசிக்கிறேங்க. நீங்கள் நம்புறீங்களோ இல்லையோ, நான் விசுவாசிக்கிறேன்.
இதே ஆலயத்தில், இதே வளாகத்தில், ஒருவேளை இந்த வளாக விரிவடையலாம். ஆனால் இதே தேவ சமூகத்தில் சொல்கிறேன், கேன்சர் கட்டியோடு வந்து யாருக்குமே சொல்லாமல் அமைதியாக ஒருத்தர் நின்று இருப்பாங்க. ஆனால் அவங்க திரும்பி போகும் பொழுது கர்த்தர் அவர்களுக்கு சுகத்தை கொடுத்தாருன்ற ஒரு சந்தோஷத்தோடு திரும்பி போவாங்க. உங்களுக்கு எனக்கும் தெரியாது, கர்த்தர் நமக்கு தெரியாமல் கிரியை செய்வார். இன்றைக்கும் கிரியை செய்ய வல்லவராக இருக்கிறார். பொருத்தனை இல்லாமல் தேவனிடத்திலிருந்து எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது. இன்றைக்கு பொருத்தனை ஒன்று செய்வோம். ஆண்டவரே, எந்த காரணம் வந்தாலும், எந்த சூழ்நிலை வந்தாலும் நம்முடைய சமூகத்தை விட்டு நான் பிரியாதிருக்கிற ஒரு மனதை நீர் எனக்கு தருவீராக. பிரியாதிருக்கிற ஒரு இருதயத்தை நீர் தருவீராக. பிரியாதிருக்கிற மனதை நீர் எங்களுக்கு தருவீராக. பிரியாத ஒரு மனதை தருவீராக. சொல்லுங்க, வாய்களை திறந்து சொல்லுங்க, பிரியாத ஒரு மனதை. யார் என்னை, ஆண்டவரை விட்டு என்னை பிரிக்க வேண்டும் என்று நினைத்தாலும் நான் கர்த்தரை விட்டு பிரியவே மாட்டேன். நான் கர்த்தரை விட்டு பிரியவே மாட்டேன். ஹல்லேலூயா. ஓ ரபலா சந்தரபலா. பேசுங்க, கர்த்தரோடு கூட பேசுங்க. ஒரு 5 நிமிஷம் இருக்கு, முடிச்சிடலாம். பேசுங்க. ஆண்டவரே, உம்மை விட்டு பிரிய மாட்டேனே. இயேசுவே, உம்மை விட்டு பிரிய மாட்டேனே. வேறே எங்கே செல்லுவே உந்தன் அன்பை விட்டு நான்? வேறே யாரை தேடுவே உம்மை போல யாருண்டு? உம்மை விட்டு பிரிய மாட்டேனே. இயேசுவே, உம்மை விட்டு பிரிய மாட்டேனே. உம்மை விட்டு பிரிய மாட்டேனே. உம்மை விட்டு பிரிய மாட்டேனே. வேறே எங்கே செல்லுவே உந்தன் அன்பை விட்டு நான்? வேறே யாரை தேடுவே உம்மை போல யாருண்டு? வேறே எங்கே செல்லுவே உந்தன் அன்பை விட்டு நான்? வேறே யாரை தேடுவே உம்மை போல யாருண்டு? உம்மை விட்டு பிரிய மாட்டேனே. இயேசுவே, உம்மை விட்டு பிரிய மாட்டேனே. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, இருதயத்தின் ஆழத்திலிருந்து, உம்மை விட்டு பிரிய மாட்டேனே. இயேசுவே, உம்மை விட்டு பிரிய மாட்டேனே. வேறே எங்கே செல்லுவே உந்தன் அன்பை விட்டு நான்? வேறே யாரை தேடுவே உம்மை போல யாருண்டு? வேறே எங்கே செல்லுவே உந்தன் அன்பை விட்டு நான்? வேறே யாரை தேடுவே உம்மை போல யாருண்டு? உம்மை விட்டு பிரிய மாட்டேனே. இயேசுவே, உம்மை விட்டு பிரிய மாட்டேனே. உம்மை விட்டு பிரிய. கண்ணில் தண்ணீர் வரணும், இருதயம் நொறுங்கிதான் பாடணும். பிரிய மாட்டேனே. அநாதை என்னையும் அனைத்தீரே. ஆதரவாய் கரம் பிடித்தீரே. அநாதை என்னையும் அனைத்தீரே. ஆதரவாய் கரம் பிடித்தீரே. வேறே எங்கே செல்லுவே
இயேசுவே உம்மை விட்டு பிரிய தெய்வமே உம்மை விட்டு பிரிய மாட்டேன் இயேசுவே உம்மை விட்டு பிரிய மாட்டேன் உம்மை விட்டு பிரிந்து போகாத ஒரு மனதை தருவீரா நாங்கள் எப்பொழுதும் உம்மோடு இருக்கத்தக்கதாய் உம்மையே சார்ந்து கொள்ளத்தக்கதாய் உம்மையே நம்பி இருக்கத்தக்கதாய் கிருபை செய். இந்த நாளிலும் தேவ சமூகத்துக்கு நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை நடத்தும் கிருபை செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென் ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் என் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து என் நோய்களை எல்லாம் குணமாக்கி என் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு என் கிருபையினாலும் இரக்கத்தினாலும் முடிசூட்டி நன்மையினால் என் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் என் வயதை திரும்ப வாழ வயதை போல் ஆக்குகிறார். ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியும் நியாயத்தையும் செய்கிறார். ஆமென் ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சிநேகமும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென் ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக, உங்களோடு கூட இருப்பாராக. ஆமென் 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 ஆமென். என்னை பின்பற்றி வா. You follow me. என்னை பின்பற்றி You follow me. ஜபத்தை கேட்கும் எங்கள் தேவா.